நாங்கள் போன எல்லா இடங்களையும் கம்பேர் பண்ணால் அதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் கிராபிக்கு தான். கடல் காதலர்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சி போகக்கூடிய ஒரு இடம். புக்கெட்லேருந்து ப்ரைவேட் டாக்ஸியில் கிராபிக்கு வந்துட்டோம். ஹோட்டல்லே டாக்ஸி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. புக்கெட் ரொம்ப அலப்பறையான டவுன் அப்படின்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருந்துச்சு கிராபி. லைவ் மியூசிக்ஸ், மூடி லைட்ஸ், வாழ்க்கையோட கொண்டாட்டங்களில் மிதந்துக்கிட்டு இருக்கிற மக்கள் அப்படின்னு மனசுக்கு ரொம்பவே நெருக்கமாக இருந்துச்சு கிராபி. பல நாட்டில் இருந்து பல டூரிஸ்ட் இந்த நாட்டுக்கு வந்த மேனிக்கு இருக்காங்க. ஹோட்டலில் சஜஸ்ட் பண்ண 7 ஐலாண்ட் பேக்கேஜே எடுத்துக்கிட்டோம். பேக்கேஜஸை பொறுத்தவரை நிறைய சாய்ஸஸ் இருக்கும். லாங் டெயில் போட், ஸ்பீட் போட், டிஃப்ரெண்ட் ஐலாண்ட்ஸ் கவர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. முன்னாடியே நம்ம நிறையா ரிசர்ச் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா அங்கே நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன சூட் ஆகும் அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். புக்கெட்டில் போன டூரை விட இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நிறைய யூரோப்பியன்ஸ் இருந்தாங்க. எல்லோரும் ஃப்ரெண்ட்லியாக சிரிச்சுட்டே நாங்கள் கேட்குற சில்லி கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. You don't know how to swim. Show me your hand, please. If you can swim a little bit, show me your hand, please. A little bit. A little bit. If you can swim a little bit, that means you cannot swim. Here we have a flight ticket. Okay, before we get in the water, okay, wear the ticket first. If you are ready, let's get on. அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் 2 பேருக்குமே ஸ்விம்மிங் தெரியாது. ஸோ ஸ்நார்க்லிங் பண்ணும்போது ஒரு பொசிஷனுக்கு வரவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பட் வந்தப்புறம் இட் வாஸ் ஜஸ்ட் வாவ். தண்ணிக்குள்ளே போய் அந்த மீன்களையும் சீ ஆர்கானிசம்ஸையும் பார்க்கும்போது அப்படியே வேற ஒரு உலகத்தில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. மார்னிங் பிரஞ்ச் சாப்பிட்டு போனதால் பெருசாக பசிக்கல எங்களுக்கு. போடா ஐலாண்டில் மட்டும் ஒரு சின்ன கடை இருந்துச்சு. ஃபேமிலியாக போகிறவங்க ஸ்நாக்ஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கிறது நல்லது. ஏன்னா தண்ணியில் குதித்து விளையாண்டுட்டு வெளியே வரும்போது ரொம்ப பசிக்கும். அதனால் நம்மளே கொண்டு போயிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கே கடையெல்லாம் பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. கடைசியாக அன்னைக்கு அந்தி சாயிற டைமில் ரயில்வே பீச்சுக்கு போயிருந்தோம். உண்மையிலுமே 1001 படத்தில் வர மாதிரி எங்கேயோ இன்டீரியராக கடலுக்கு நடுவில் ஒரு தீவில் நின்றுட்டுருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அங்கன்னு பார்த்தா ஒரு 50 பேரை கூப்பிட்டு வந்து கிராண்டாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு ஐலாண்டில் இப்படி ஒரு அழகான சன்செட்டில் கல்யாணம் பண்ணுறது எவ்வளோ பெரிய மெமரியாக இருக்கும் அப்படின்னு இருந்துச்சு. ஹேங் ஓவர் படத்தில் வர கல்யாணம் தான் ஞாபகத்துக்கு வந்துட்டு இருந்தது. பட் இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது பொலு பொலுன்னு மழை வந்துருச்சு. அன்னைக்கு நைட் டின்னர் சொதன்னு மழையில் நினைச்சிட்டே தான் சாப்பிட்டோம். அந்த 7 ஐலாண்ட் ட்ரிப்லேயே கடைசி விஷயமான பயோலூமினசன்ட் பிளாங்க்டான் ஸ்விம்மிங் பண்ணுறதுக்காக போனோம். அது அப்படியே மின்மினி பூச்சிகளுக்கு நடுவில் அப்படியே மிதந்துட்டு இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. கடைசியாக ஃபயர் கேம்ஸ் எல்லாம் காமிச்சு மாதம் அந்த டேவை முடிச்சுட்டு திரும்ப ஹோட்டலே ட்ராப் பண்ணிட்டாங்க. பென்னி ஸ்டடி ட்ரிப் இருக்கப்போ நான் வந்து கிராபியில் இருந்தேன். அப்போ புக்கெட்லேருந்து கிராபி போகிறதுக்கு நான் வந்து பஸ் எடுத்துக்கிட்டேன். பஸ்ஸில் போயிட்டு இருக்கப்போ என்னோட டெஸ்டினேஷனுக்கு முன்னாடியே வந்து பஸ்ஸை ஸ்டாப் பண்ணி அந்த பஸ்ஸில் இருக்க ஃபாரினர்ஸ்லாம் வந்து இறங்க சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கப்போ அங்கே ஒரு ட்ராவல் ஏஜென்சியில் வந்து அவங்க விளம்பரம் பண்ணுறதுக்காக ஸ்டாப் பண்ணி அந்த ஃபாரினர்ஸை மட்டும் கூப்பிட்டு அவங்க பேக்கேஜஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போகிறதுக்கு 7 ஐலாண்ட் ட்ரிப்புக்கு வந்து நான் அங்கேயே பேக்கேஜ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களே வந்து என்னோட ஹாஸ்டலுக்கு வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி தான் வந்து என்னோட சோலோ ட்ராவலோட ஃபர்ஸ்ட் டே. பென்னியும் வேறு இல்லை. ஸோ அந்த அன்றைக்கி வந்து நான் ரொம்ப ஹெசிடேஷனாக இருந்தேன். வெளியே போகிறக்கே ரொம்ப ஒரு மாதிரி இன்செக்யூர்டாக இருந்துச்சு. அதனால வேணாமா அப்படின்னு ஒரு ஆசோலேஷன்ல இருந்து பென்னிக்கெலாம் கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஹெசிடேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் ஒரு என்ன மாதிரியே ஒரு சோலோ டிராவலர் பொண்ணு வந்திருந்தா, ஆம்ஸ்டர்டாம்லேருந்து வந்திருந்தா.
பென்னி போனால் அதே எல்லா இடத்துக்குமே 7 ஐலாண்ட்ஸ்க்கும் நான் போயிருந்தேன். போனோடனே ஃபஸ்ட்டு ஸ்நார்க்லிங் இருந்துச்சு. ஸ்நார்க்லிங் எனக்கு ஸ்விம்மிங் தெரியாததுனால ஸ்நார்க்லிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நான் ஐக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் ஸ்விம்மிங்லாம் வந்து சொல்லி கொடுத்தா. அதாவது சில சி ஆர்கானிசம்ஸ் பார்க்குற அளவுக்கு ஓரளவுக்கு வந்து அவள் சொல்லி கொடுத்தா. அந்த நாள் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி வந்து நான் போகாமல் இருந்தேன்னா கடைசி வரைக்கும் ரெக்ரெட் பண்ணிட்டே இருந்திருப்பேன். ஏன்னா அந்த நாள் அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் போகிறப்போ எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி கடைசி வரைக்கும் ரெக்ரெட் பண்ணிட்டே இருப்பீங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் விட முடியுமா? ஒரு வண்டியை ரெண்ட் எடுத்துகிட்டு ஊர் சுற்ற கிளம்பிட்டோம். 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ்னு ரெண்ட் கொடுக்க அங்கேயே நிறையா கம்பெனிஸ் இருக்கும். நம்ம பாஸ்போர்ட் ஒன்று அங்கே கொடுத்துட்டு வண்டி எடுத்துக்கலாம். 250 பாட்ஸ் அந்த மாதிரி தான் கேட்பாங்க ஒரு நாளைக்கு. பெட்ரோல் நம்ம தான் போட்டுக்கணும். பெட்ரோல் வந்து 1 லிட்டருக்கு 64 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. 70 கிலோமீட்டர்ஸில் இருக்கிற ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் எமரால்ட் பூல் தான் டெஸ்டினேஷன். நம்ம ஊர் மாதிரியே வயல்வெளிகளை கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தோம். நிறைய இடத்துல பொள்ளாச்சி கேரளா சைடில் போயிட்டு இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. வல்கனோலிருந்து வரதால ஹாட்டாக இருக்கிற இந்த வாட்டரில் குளிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது உண்மையானு தெரில, பட் வார்ம் வாட்டரில் குளிக்கவே சுகமாக இருந்துச்சு. ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்லேருந்து 2 கிலோமீட்டர்ஸில் எமரால்ட் பூல் இருந்துச்சு. அது ஒரு நேச்சுரலி மேட் பூல். ஹாட் வாட்டர் குளியலுக்கு அப்புறம் இங்கே ஒரு குளியில் போட்டுட்டு ஜாலியாக கிளம்பிட்டோம். அடுத்த நாள் பேங்காக் போக ஃப்ளைட் இருந்ததால் பீச்சஸை சும்மா சுற்றி பார்த்துட்டு கிராபிக்கு பாய் பாய் சொல்லிட்டோம். செகண்ட் டே கிராபியில் வந்து டைகர் கேவ் டெம்பிள் கூட்டிகிட்டு போனாங்க இங்கே ஹாஸ்டலில் இருந்து. அது வந்து மொத்தம் 1200 ஸ்டெப்ஸ் இருக்குது அந்த கேவ் மேலே போய் ரீச் ஆகிறதுக்கு. அது வந்து ஒரு புத்தா கேவ் டெம்பிள். இந்த கோயம்புத்தூரில் இருக்க மருதமலை போனாலே ஸ்டெப்ஸை வந்து விட்டுட்டு நாங்கள் வந்து பஸ்ஸு இல்லாட்டி வண்டி அந்த மாதிரி தான் போவோம். அந்த ஸ்டெப்ஸ் வந்து அது இல்லாமல் ரொம்ப ஸ்டீப்பாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்கி மேலே பாதி தூரம் வரைக்கும் போயிட்டேன். அப்புறம் வழியில் வர்றவங்க என் கூட வந்து ஹோஸ்ட் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. மேலே ரொம்ப நல்லா இருக்குது, சன் வேறு செட் ஆகிட்டு இருக்கு, சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணாங்க. மேலே போய் பார்த்ததுக்கப்புறம் அது வந்து ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 நாள் கால் வலிலாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மசாஜ்லாம் பண்ணி சரி பண்ணிட்டேன். ஆக்சுவலி இது வந்து 2 ஹாஸ்டலுக்கு நடுவில் ஒரு காம்படிஷன் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அதாவது அந்த ஸ்டெப்ஸை யார் ஃபஸ்ட்டு சீக்கிரமாக முடிச்சு மேலே போகிறாங்களோ அவங்க வந்து வின்னு அப்படின்ற மாதிரி. அதாவது அந்த வின் ஆனவங்களுக்கு 1 பக்கெட் பீர் வந்து ப்ரைஸாக தருவாங்களா. நைட் பார்ட்டி மாதிரி அவங்க வந்து இது காலகாலமாக பண்ணிட்டு இருக்காங்க. கூட வந்த ஒரு பையன் வந்து அலாஸ்காலேருந்து வந்திருந்தாங்க பையன். அவன் வந்து 12 மினிட்ஸ்லேயே மேலே போயிட்டான். தாய்லாண்டில் என்ன தான் செக்ஸ் டூரிசம் வந்து இல்லீகலாக இருந்தாலும் அங்கே நிறையா ஸ்ட்ரிப் கிளப்ஸு கோகோ பார்ஸ்லாம் நிறையா பார்க்கலாம். அது தாய்லாண்டில் ஏன் செக்ஸ் டூரிசம் இவ்வளோ அதிகமாக இருக்குன்னா, வியட்நாம் வரப்போ US சோல்ஜர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து தாய்லாண்டில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அப்போ இருந்து தான் செக்ஸ் டூரிசம் வந்து ரொம்ப வளர ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் வந்து ஸ்டடி டூரில் வந்து ஒரு NGOவுக்கு போயிருந்தோம். அப்போ அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அந்த NGO வந்து ஒரு ரெட் லைட் ஏரியாவில் வேலை பார்க்குற ஒரு NGO. பொண்ணுங்க எல்லாம் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கணும் ஃபேமிலிக்கு. அதே மாதிரி பசங்க எல்லாம் ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் கொடுக்கணும். ஒரு மாங்க் ஆகியோ இல்லை புத்திசமை ஃபாலோ பண்ணியோ அந்த மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலை தான் வந்து தாய்லாண்டில் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பெண்களுக்கு வந்து வில்லேஜஸில் இருக்க பெண்களுக்கோ இல்லை அந்த மாதிரி ஆட்களுக்கு அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கும்போது நேராக சிட்டிக்கு வராங்க. இந்த மாதிரி மசாஜ் பார்லர்ஸில் இல்லை இந்த மாதிரி கோகோ பார்ஸில் இந்த மாதிரி வந்து அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிற வில்லேஜில் இருக்க மற்ற பொண்ணுங்க வந்து அவங்கள பார்த்துட்டு ஓகே இப்படி போகும்போது நம்மளோட ஃபேமிலிக்கு நிறையா ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட திரும்பியும் அங்கேருந்து நிறைய பேர் சிட்டிக்கு மூவ் ஆகுறாங்க. நிறையா NGOs அதுக்கப்புறம் கவர்மெண்ட் NGOs எல்லாம் அங்கே இருக்கிற செக்ஸ் ஒர்க்கர்ஸ்க்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. செக்ஸ் டிராஃபிக்கிங்கை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இல்லை ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுறதுக்காக. அப்படி இல்லை ரீஹாபிலிட்டேட் ஆக விரும்பலை, அவங்க செக்ஸ் ஒர்க்கராக இருக்கணும் அப்படின்னு அவங்களோட சாய்ஸாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் பாதுகாக்கிறது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, மென்டல் சப்போர்ட் கொடுக்கறது இல்லை மெடிக்கல் சப்போர்ட் கொடுக்கறது, இந்த மாதிரியான ஹெல்ப்ஸ் எல்லாம் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம், அது அவங்களோட சாய்ஸாக தானே இருக்கணும். என்ன அவங்க என்னவா இருக்கணும்னு அது அவங்க தானே முடிவு பண்ணணும். ஆஸ் ஃபார் அஸ் அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் ஆகாத வரைக்கும் நல்லது தான். தாய்லாண்டோட சிட்டி லைஃப் எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் பேங்காக்கில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரணும்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.